சிவாய நம. நான் உங்கள் சித்தர்த்தயமா குருவின் துணை. எல்லோரும் நலமாக இருக்கணும். விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நலமாக இருக்கணும். இன்றைய பதிவு விநாயகர் சதுர்த்தி அன்றைய தினம் முறையான வழிபாடுகள். விநாயகர் பண்டிகை ரொம்ப விசேஷமா சின்ன பிள்ளைங்களிருந்து ஒவ்வொரு இல்லத்திலையும் கொண்டாடி ஆனந்தமா அவரை இல்லத்துல அழைச்சிட்டு வருவாங்க. நம்ம வீட்டு வாசல் வெளியே பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஒரு சின்ன பிள்ளையார் வைத்து அவ்வளோ ஆனந்தமா சந்தோஷமா இருக்கக்கூடிய பண்டிகை விநாயகர் சதுர்த்தி. அன்றைய தினம் எப்படி முறையான வழிபாடுகள் செய்வது? விநாயகர் பார்த்தீங்கன்னா வேற எந்த விசேஷ பூஜையும் பக்தருங்க என்ன செய்வீங்க? கோவில்ல போய் தரிசனம் செய்வீங்க மூர்த்திய. இல்லத்துல சுவாமி படங்களுக்கும் விக்கிரகத்துக்கும் பூஜை செய்வீங்க. ஆனா விநாயகர் நம்ம மண்ணுல செய்யக்கூடிய விநாயகரை இல்லத்துல விக்கிரகமாக அழைச்சிட்டு வரோம். ரொம்ப அற்புதம். பார்வதி தேவி அம்மா தன்னுடைய ஒரு பிள்ளைய மஞ்சள்ல பிடிச்சு அதற்கு உயிர் கொடுத்து விநாயகரை உற்பத்தி செய்தாங்க. அதனாலதான் மஞ்சள்ல பிடிச்சு விநாயகரை முதல் பிடிச்சு வைப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சிருஷ்டிகளும் இந்த லோகத்துல அற்புதமாக சிருஷ்டிகள் தான். காலையில வீடெல்லாம் சுத்தம் செஞ்சு வச்சிருங்க. விக்கிரகங்கள் எல்லாமே மஞ்சள் தண்ணியில அபிஷேகம் செய்து சுத்தம் செஞ்சு வச்சிருங்க. வீடெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு சில பக்தர்கள் சாயங்காலமே வாங்கி வச்சிருவாங்க. சில பக்தர்கள் சதுர்த்தி திதி எந்த நேரத்துல பிறக்குதோ அந்த நேரத்துல வாங்குவாங்க. அதற்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்? விநாயகர் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடம் நீங்க அலங்காரம் செஞ்சிடுங்க. அலங்காரம் செய்துட்டு விநாயகரை நீங்க வாங்கிட்டு வரும்போது ஒரு சின்ன தட்டுல அருங்கப்புல், மஞ்சள் அரிசி, ஒரு காணிக்கை போட்டு நீங்க கொண்டு போய் விநாயகரை எடுத்துட்டு வரணும். வாசல்ல மங்களாரத்தி காட்டிட்டு அவரை உள்ள அழைச்சிட்டு வரணும். நீங்க விநாயகரை வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுட்டு முதல் அவருக்கு வெள்ளை துணி, மஞ்சள் துணி, ஏதாவது ஒரு வேட்டி துண்டு புதுசாக வாங்கி அவருக்கு நீங்க முதல் அதை கட்டுங்க. அதற்கு பிறகு அவரு மடியில மஞ்சள் துணியில வெல்லம், கடலை, ஒரு காணிக்கை, மஞ்சள் கொம்பு, இத அத்தனையும் அவரு மடியில கட்டிடுங்க. ரொம்பவே நல்லது. அதற்கு பிறகு அவருக்கு பிடித்தது மோதகம். அதே போல நிறைய பலகாரம் பிடிக்கும். அந்த பலகாரம் எல்லாமே நீங்க வச்சு ஒரு மங்களாரத்தி காட்டிடுங்க. கௌரி அம்மாவை வச்சு பூஜை செய்துட்டு அப்புறம் ஒரு கலசம் வைக்கணும். கலசம் ரொம்ப நல்லது. நீங்க என்ன செய்யுங்க? ஒரு சின்ன தட்டுல மஞ்சள் அரிசி, கலசம் சொம்பு எடுத்துக்கங்க. தண்ணி நிரப்பிடுங்க. அந்த தண்ணியில மஞ்சள், குங்குமம், சந்தனம், விபூதி, பன்னீர், பச்சை கற்பூரம், ஒரு காசு, அதே போல ஒரு வெத்தலை ஒன்று போடுங்க. அருங்கப்பில் கொஞ்சம் போடுங்க. அதற்கு பிறகு மா இலை 9 வைங்க. ஒரு கலச தேங்காயில ஸ்வஸ்திக் எழுதி வைங்க. ஸ்வஸ்திக் எழுதி நீங்க அந்த கலசம் வைங்க. அதற்கு பிறகு வெத்தலையில மஞ்சள் பிடிச்சு விநாயகரை வைக்கணும். அருங்கப்பில் மாலை, பூவால அலங்காரம் செய்யுங்க. ஒரு சின்ன கப்புல புஷ்பம், அதாவது உதிரி பூக்கள், அரிசி, மஞ்சள் அரிசி ஒரு கப்புல வச்சிருங்க. விநாயகருக்கு மிகவும் பிடித்தது உணவுகள், பலகாரங்கள் எல்லாமே நீங்க செய்து வச்சுட்டு முதல் கலசத்துக்கு அர்ச்சனை செய்யுங்க. 108 முறை அர்ச்சனை செய்யுங்க. ஓம் கம் கணபதையே நமஹா. ஓம் சித்தி விநாயகாய நமஹா. ஓம் கம் கணபதையே நமஹா. ஓம் சித்தி விநாயகாய நமஹா அப்படின்னு சொல்லி 108 முறை அர்ச்சனை செய்யுங்க. அதற்கு பிறகு விநாயகருக்கு மங்களாரத்தி காட்டுங்க. மங்களாரத்தி காட்டிட்டு பூஜை செய்யுங்க. பிறகு நீங்க சில பக்தர்கள் 3 நாள் பிறகு எடுப்பாங்க. சிலர் 5 நாளும் வச்சிருப்பாங்க. சில பேர் 7 நாள், சில பேர் 9 நாள் வச்சிருப்பாங்க. நீங்க எப்போ எடுக்க போறீங்களோ அப்போ அவருக்கு பிரசாதம் செய்துட்டு அவரை அனுப்பும் போது நீங்க இந்த மடியில கட்டியிருக்கீங்க இல்லையா, அது எடுத்து வச்சுக்கங்க. புதுசா ஒரு மஞ்சள் துணியில அவருக்கு ஒரு கைப்பிடி அரிசி, ஏதாவது ஒரு பலகாரம், அப்புறம் ஒரு காணிக்கை, அதுல
நீங்க பதார்த்தம் வச்சுட்டு அவர் மடியில கட்டி அனுப்பிடுங்க. இதுதான் முறையான வழிபாடுகள். மிகவும் முக்கியமானது விநாயகருக்கு எருக்கம் இலையில தீபம் ஏத்துறது. 6 எருக்கம் இலை அகல் தீபம், அகல் விளக்கு ஏத்தி உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் பிரார்த்தனை செஞ்சுக்கங்க. கண்டிப்பாக நிவர்த்தியாகும்.